எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திரும்பவும் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை. ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கிட்ஸ் ஸ்பெஷல். இது வந்து ரொம்ப ஹெல்தியானது. அகர் அகரில் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கலாம், கலர்ஸ் போட்டுக்கலாம். பட் நாங்கள் இப்போ பிளெயினாக ஒரு ஃபன்னுக்காக டிஃப்ரெண்ட் மோல்ட் பண்ண போகிறோம். அது உங்களுடைய விருப்பம், அது நீங்கள் எப்படி வேணாலும் மோல்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நாங்கள் அதை ட்ரை பண்ணி இந்த மாதிரி மோல்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு நீங்கள் சொல்லணும். இது இன்றைக்கி அகர் அகர் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஜெல்லி, சைனா கிராஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, அது செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அந்த அகர் அகர், அது வந்து ஒரு 5 கிராம்ஸ் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் மில்க் மெய்டு கொஞ்சம், பால் தேவைன்னா கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். அது ஊற்றுறதுக்குள்ள மோல்டு வந்து நான் இன்றைக்கி அந்த எக் ஷெல்ஸ் எடுத்திருக்கேன். அதை மேலே மட்டும் சின்ன ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு அந்த ஷெல்ஸ் இன்றைக்கி உள்ளதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளோதான் அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள். இது வந்து கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அதை காய்ச்சினோன்னா ஈஸியாக அதை காய்க்க வரும். அதுக்காக நான் வந்து அதை முதல்லையே கொஞ்சம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை அந்த ட்ரையாக இருக்கிறதையும் கொஞ்சம் இது இப்படி தான் இருக்கும் அந்த சைனா கிராஸ் பண்ணுறதுக்குள்ள. அகர் அகர் இல்லைன்னா கடல் பாசி அப்படிம்பாங்க இதை. அது எவ்வளோ நேரமாக ஊற வைக்கணும்? அது ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ஊறினா நல்லது தான். அது நல்லா ஊறிச்சுன்னா ஈஸியாக அதை காய்ச்சிடலாம், டக்குன்னு காஞ்சிரும். அதனால் அதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம். 1.5லேருந்து 2 கப்பு தண்ணி, சின்ன கப்பால் அதில் தான் ஊற வச்சுருக்கிறேன். அது நல்லா அந்த திப்பி திப்பியாக இல்லாதபடிக்கும் நல்லா கரைஞ்சிடணும். அது கரையிற வரைக்கும் அதை நம்ம காய்க்கணும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், பபிள்ஸ் வந்து ஃபுல்லாக கொதிச்சிட்ருக்குது. ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கம்மா. 2 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து அது ஓரளவு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு 1/2 கப்பு மில்கோட அந்த மில்க் மெய்டை நம்ம கலந்துக்கலாம். நல்லா அது மில்கை வந்து லேசாக நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன், அது கரையிறதுக்காக ஈஸியாக இருக்கும். அதனால் மில்க் மெய்டை அதோடு சேர்த்து கலந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனோடனே அதில் ஊற்றிடுமா. சுகர் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் தேவையான இனிப்பு. இது பத்தலைன்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் தனியாக சுகரோ மில்க் மெய்டோ ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது ஆனால் இது கொஞ்சம் மைல்டான இனிப்பு இருந்தால் தான் நான் சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப இதில் இனிப்பு போட்டுட்டோன்னா ஒரு மாதிரி திகட்டுற அளவு ஆகிடும். இது அந்த அகர் அகரோட டேஸ்ட் அமுங்கிரும் அப்படியே. அதனால் கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அது மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த மில்க் மெய்டு. இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிட வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான மோல்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். எக் ஷெல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி உள்ளதை எடுத்து உள்ளே இருக்கிற முட்டையை எடுத்துட்டு நல்லா அதை உள்ளே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே இதை நம்ம ஊற்றிடலாம். இது ஒரு ஃபன்னுக்காக நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படியே தூக்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும். அது எக்கு சாப்பிட்ற மாதிரி அதை வச்சு சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக கையில் வச்சுட்டு ஊற்ற முடியல, சூடாக இருக்குது. அதனால ஒரு பவுலில் கொஞ்சம் அரிசி வச்சுட்டு அதில் நீங்கள் இந்த ஷெல்லை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிடலாம். அடுத்தது சும்மா குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு பிங்க் கலர் சேர்த்து ஒன்று. எங்கள் குட்டி வந்து இன்றைக்கி பிங்க்கு கேட்டான். என்ன கலர் வேணும்னா பிங்க் கலர் வேணும்னு கேட்டான். அதனால் ஒன்று அவனுக்காக பிங்க் கலர் ஆட் பண்ணி ஒரு எக்கு. இது நம்ம வீட்டில் பார்ட்டி அந்த மாதிரிலாம் வச்சோன்னா நிறைய அந்த எக் ஷெல்லில் ஊற்றி ஒரு ட்ரேயில் அடுக்கி எடுத்து வச்சிடலாம். அப்போ குட்டி பிள்ளைங்க பர்த்டே பார்ட்டிக்கெலாம் பிள்ளைங்கள நம்ம இன்வைட் பண்ணி அவங்க எல்லாம் ஏதோ எக்குன்னு நினச்சி அப்படியே முழு முட்டையை எடுத்து அவிச்ச முட்டை கொடுக்குற மாதிரி இதை எடுத்து கொடுத்தா ரொம்ப ஒரு ஃபன்னாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு.
இப்போ நம்ம அந்த எக் ஷெல்லில் ஊற்றி வச்சதெல்லாம் செட் ஆகிடுச்சு. நம்ம எடுக்கலாம். அதை கலர் கூட அந்த எக்கு கலர்லேயே, நம்ம முட்டை வேக வச்சு எடுத்தால் என்ன கலர் இருக்குமோ அந்த கலர்லேயே இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் பார்ட்டி அந்த மாதிரினாலாம் நம்ம இதை செய்து வச்சிட்டோன்னா யாருமே இது வந்து ஒரு ஜெல்லி தான் நம்ம இப்படி செய்து வச்சுருக்கோன்னே நம்ப மாட்டாங்க. உண்மையாக ஏதோ பாயில்டு எக்கு வச்சுருக்குறோன்னு சொல்லிட்டு தான் எடுத்து சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இப்படி செய்து அதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லு. எக் உனக்காக பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பாரு. என்னது அது? எக்கா? பிடிச்சிருக்கா? அப்படியாம்மா? சரி சரி, ஃபுல்லாக நீ தான் சாப்பிடணும் இது. ஓகே அப்படியா? சரி சரி, உனக்கு எப்போ ஆசையாக இருக்கோ சாப்பிடுங்க. சரியா? எல்லாத்தையும் சொல்லிடு எப்படி இருக்கு சொல்லுங்க. நீ சாப்பிடுமா, எனக்கு ஸ்வீட்டு. ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, நல்லா வந்துருக்குல்ல. சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லைம்மா, பெரியவங்க கூட சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. எங்கள் வீட்டில் கிட்ஸ்க்கெல்லாம் கொடுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே. இதுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை. ஏன்னா ஸ்வீட் ரொம்ப திகட்டுற மாதிரி லைட்டாக மைல்டான ஒரு ஸ்வீட் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். Bye bye.